கலைஞர் அவர்கள் என்ன சொல்லிவிட்டார், அதாவது 50 லட்சம் ஏக்கர் தரிசு நிலம் இருக்கு என்பதுதான் தேர்தல் பிரச்சாரத்திலே சொன்னது. ஆகவே தலா 2 ஏக்கர் அடிப்படையில் 25 லட்சம் குடும்பங்களுக்கு தலா 2 ஏக்கர் வழங்கப்படும் என்பதையெல்லாம் அறிவித்தார்கள். ரொம்ப மகிழ்ச்சியுடன் மார்க்சிஸ்ட் கட்சி வரவேற்றது. இந்த ஆய்வெல்லாம் முடிந்ததற்கு பிறகு சட்டமன்றத்திலே கலைஞர் என்ன சொல்லிவிட்டார், கையளவு நிலமா இருந்தாலும் கட்டாயம் கொடுப்போம். 2 ஏக்கர் எங்க இருக்கு, கையளவு நிலம் எங்க இருக்கு? நிலம் கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாரு, நிலத்தை காணாமட்டார். நிலம் எங்கேயாவது காணாம போமாங்க? தமிழ்நாடு உருவான காலத்திலிருந்து, தமிழ்நாடு எல்லையில் உருவான காலத்திலிருந்து என்ன பரப்பளவு இருக்கோ அதே தான் இருக்கும். உங்க பேர்ல இருக்கிறது என் பேர் வந்துருக்கலாம், என் பேர் வந்துருக்க இன்னொருத்துக்கு போயிருக்கலாம், எவன் பேர்ல இல்லாம கொஞ்சம் நிலம் இருக்கலாம். அதெல்லாம் வேற விஷயம். நிலத்துடைய பரப்பளவு எங்கேயாவது மாறுமா? அதான் கலைஞர் என்ன சொல்லிட்டார், நிலத்தை காணாட்டார். ஏதாவது ஒரு அண்டா குண்டா தெருவில் வச்சிருக்கோம், யாராவது கையில் பிடிச்சிட்டு போயிடுவான். ஒரு கழுத்தில் ஒரு செங்கல் போட்டுருக்கேன், எவனாவது அறுத்துக்கு போயிடுவான். நிலத்தை எவனாவது எடுத்துட்டு போக முடியுமா?